வணக்கம். பிரைஸ் லார்ட். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பியர்டு வைக்கிற ஸ்டைல் ட்ரெண்ட் ஆகும்போது நிறைய கிறிஸ்தவ வாலிபர்கள் இந்த மாதிரி தாடி வைக்க ஆரம்பிச்சாங்க. சபைக்கு இந்த மாதிரி தாடி வச்சுட்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்போ அநேக சபையில் இருக்கிற பெரியவர்கள் போதகர்கள்லாம், என்னது இது புது விதமான ஸ்டைல்லாம், முன்னாடி ஆடு மாதிரி குறுந்தாடி வச்சுட்டு இருந்தீங்க, இப்போ ரவுடி மாதிரி மொத்தமா தாடி வச்சுட்டு போறீங்க, இதெல்லாம் நல்லது இல்லை, ஒழுக்கம் இல்லை அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் தான், கிறிஸ்தவ வாலிபர்கள் ஒழுங்கீனம் ஆயிடக்கூடாது, அவங்களாம் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி தாடி வைக்கிற ஸ்டைல் பண்றதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பான செயல், தேவன் இதெல்லாம் விரும்புகிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க காட்டின வசனம், உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும் உங்கள் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும் இருப்பீர்களாக என்பது. இந்த விதி தேவன் மோசே மூலமா இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த ஏறத்தாழ 613 நியாயப்பிரமாணங்களில் ஒரு கட்டளை. இப்படி பல நியாயப்பிரமாண கட்டளைகள் உள்ளது. எல்லாம் வல்ல இறைவன் சர்வலோகத்தையும் படைத்த இந்த கடவுள் ஒரு ஆண் தன் முடியை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கூட கற்றுக் கொடுக்கிறாரே, என்ன ஒரு ஆச்சரியம்! அப்படி என்ன இந்த நியாயப்பிரமாண கட்டளைகள் கூறுகிறது? ஏன் இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டது? இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன்? இந்த காணொளியில் பார்ப்போம். முதலாவது, இந்த நியாயப்பிரமாண கட்டளைகளில் இந்த உலகில் உள்ள எந்த மனுஷனும் எல்லா காலகட்டங்களிலும் பின்பற்றக்கூடிய நன்மையான நியாயப்பிரமாண கட்டளைகள் உள்ளது. உதாரணத்திற்கு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக போன்ற கட்டளைகள் ஒரு மனிதன் இறைவனை எப்படி நேசிக்க வேண்டும் என்று கூறுகிறது. மேலும் அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக, விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக போன்ற கட்டளைகள் எப்படி நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட நியாயப்பிரமாண கட்டளைகள் இந்த மொத்த நியாயப்பிரமாண கட்டளைகளில் ஒரு சிறிய பகுதி தான். இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் உண்மையான மனதோடும் திறந்த மனதோடும் படித்து பார்த்தால், அதன் உண்மையான நோக்கத்தை ஆராய்ந்து பார்த்தால், ஒரு நாட்டு மக்களை வரையறைப்படுத்தி ஒரு இனத்தையே ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையில் நடத்தி ஒரு அரசாங்கத்தை அமைத்து எப்படி அந்த இன மக்கள் சதா காலங்களிலும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ முடியும் என்பதை போதிக்கும் ஒரு சட்ட புத்தகமாகத்தான் அவைகள் கொடுக்கப்பட்டது என்பது புரியும். உதாரணத்திற்கு, அந்த மக்கள் எந்தெந்த பண்டிகைகளை எந்தெந்த காலகட்டங்களில் கொண்டாட வேண்டும், எந்தெந்த உணவை உண்ண வேண்டும், எப்படி உடை உடுத்த வேண்டும், தங்கள் வரிகளையும் காணிக்கைகளையும் எப்படி செலுத்த வேண்டும், குறிப்பிட்ட குடும்பங்களுக்கு என்னென்ன வேலை, தங்கள் அடிமைகளை எப்படி நடத்த வேண்டும், போர்களை எப்படி நடத்தலாம் போன்ற பல நூற்றுக்கணக்கான கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. இவைகளை எல்லாம் உண்மையான மனதோடு, நான் சொன்னது போல திறந்த மனதோடு படித்து பார்த்தால், இவைகளை ஒரு நித்திய ஞானம் உடைய ஒரு கடவுள் மனிதனுக்கு தான் எப்படிப்பட்டவர் என்றோ தன்னை பின்பற்றும் வழிகள் இவைகள் என்றோ கொடுத்திருக்க வாய்ப்பு இல்லை என்பது புரியும். மாறாக ஒரு நாட்டின் அதிகாரியோ அரசியல்வாதியோ ஒரு நாட்டின் தலைவனோ அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு இவைகள் எல்லாம் பின்பற்றினால் நல்லது என்று தங்கள் விசுவாசத்திலிருந்து எழுதி கொடுத்திருக்கலாம். இந்தியாவிற்கு ஒரு அம்பேத்கர் போலவோ, சவுத் ஆப்பிரிக்காவிற்கு ஒரு நெல்சன் மண்டேலா போலவோ, அமெரிக்காவுக்கு ஒரு ஜேம்ஸ் மேடிசன் போலவோ, இவர்களுக்கெல்லாம் பல ஆயிரம் வருஷம் முன்னோடியாக இஸ்ரவேலருக்கு ஒரு மோசே என்று கூறலாம். இந்த நியாயப்பிரமாணங்களின் மூலம் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று பலர் இன்றும் கூறுவது ஒரு தவறான புரிதல் என்று நான் நம்புகிறேன். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுவேன், தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டியை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ, ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரில் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு போதித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று இப்படி பிராக்டிக்கலா ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் நல்லவனாக தாழ்மையாக வாழ்வதை மட்டுமே விரும்பும் அதே தேவன் இந்தந்த மிருகங்களை இப்படி இப்படி பலி செலுத்த வேண்டும், மிருகங்களின் இந்தந்த பாகங்களை பலிபீடத்தின் மேல் வைக்க வேண்டும், இந்தந்த பாகங்களை பலிபீடத்தில் கீழ் வைக்க வேண்டும்
இவைகள் எல்லாம் சமாதான பலிகள், இவைகள் பாவ நிவாரண பலிகள் என்று இப்படி மக்களை சடங்காச்சாரங்களை பின்பற்றும்படி அவர் செய்வாரா? புறம்பே இருந்து உள்ளே போகிறது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று சொன்ன அதே தேவன் முயல், பன்றி, காக்கா, கழுகு, நண்டு, எறா, மேலும் பல இப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட்டால் தீட்டு, ஏன் தொட்டாலே தீட்டு என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரா? உங்களில் பெரியவனா இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்தவரும், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் அனைவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்று இந்த ரேசிசம், ஸ்லேவரி, அதாவது இனவெறி மற்றும் அடிமைத்தனங்களை இல்லாமல் போக பண்ணுகிறவராகிய அதே தேவன், நீங்கள் அடிமைகளை வாங்கிக் கொள்ளலாம், சக இஸ்ரவேலர்களை கொடுமையாய் நடத்த வேண்டாம், புறஜாதியாரிடத்தில் நீங்கள் அடிமையை வாங்கிக் கொள்ளலாம், அவர்கள் தங்கள் சந்ததி தோறும் உங்களுக்கு அடிமைகளாய் இருக்க கடவர்கள் என்று இந்த உலகிலேயே கீழ்த்தரமான இழிவான விஷயமாகிய அடிமை வியாபாரத்தை கற்றுக் கொடுப்பாரா தேவன்? இவைகளெல்லாம் கட்டளைகள் வேறு. இப்பொழுது நான் காட்டின இந்த உதாரணங்கள் எல்லாம் இந்த நியாயப்பிரமாண கட்டளைகளில் மிக சில. இப்படி மேலும் பல நியாயப்பிரமாண கட்டளைகள் இன்று மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத, மனிதாபிமானம் அற்ற, ஆண் ஆதிக்கம் நிறைந்த, இனவெறி நிறைந்த மற்றும் மேலும் பல சடங்காச்சாரங்களை பின்பற்றும் கற்பனைகளாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒழுங்காக உண்மையாக வேதத்தை படிக்கும் நபர்களுக்கு புரியும். நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் அநேக சடங்குகளை அனுசரித்து வருகிறீர்கள் என்று சொன்னது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. டிவோர்ஸ், விவாகரத்தை பற்றி நியாயப்பிரமாணத்தில் இப்படி போட்டிருக்கே அப்படின்னு இயேசு கிட்ட வந்து கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் மன கடினத்தினால் மோசே அப்படி சொன்னாரு, ஆதியிலிருந்து அப்படி இருந்ததில்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களை எப்படியாவது நடத்த வேண்டும் என்று உங்கள் மன கடினத்தினால, உங்களை வழிநடத்த வேண்டும் என்ற காரணத்தினால மோசே அப்படிலாம் எழுதி வச்சாரு. தேவனுடைய உண்மையான விருப்பங்கள் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஆனா அங்க மோசே என்னன்னு எழுதினாரு? இது நீங்கள் தலைமுறை தோறும் பின்பற்ற வேண்டிய நித்திய கட்டளையா இருக்க கடவுது என்று எழுதினார். ஓய்வு நாள்ல அற்புதம் செஞ்சதும் இயேசுதான். குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினதும் இயேசுதான். இரத்தப்போக்கு இருக்கிற ஒரு பெண்ணை தன்னை தொடும்படி அனுமதித்ததும் இயேசுதான். மரித்த உடலை தொட்டு உயிரோடு எழுப்பினதும் இயேசுதான். நசரேயனாக இருந்தும் திராட்சரசம் பருகி பாவிகளோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணதும் இயேசுதான். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னதும் இயேசுதான். இவைகள் எல்லாமே இஸ்ரவேல் மக்களால் நியாயப்பிரமாணங்களை மீறுகிறதான் பார்க்கப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து இதெல்லாம் தொடர்ந்து செய்து போதித்து வந்ததுனாலதான் அவரை கைது செஞ்சாங்க, கடைசியில் கொலையே செஞ்சாங்க. அந்த அளவிற்கு நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதை விட தேவனை உண்மையாக தெரிந்து கொள்வதிலும் தேவனை உண்மையாக போதிப்பதிலும் இயேசு கிறிஸ்து அதிக முக்கியத்துவம் காட்டினார். ஆனால் இதே இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தின் ஒரு எழுத்தாகிலும் அழிந்து போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. இந்த வசனங்களெல்லாம் வைத்து அநேகர் பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து ஒன்றும் நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானவர்லாம் இல்லை, அவர் அதை நிறைவேற்றி முடித்தாரு, பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பழைய ஏற்பாட்டுக்கும் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை எதிர்க்கலாம் இயேசு கிறிஸ்து பேசவே இல்லை அப்படின்லாம் பல பேர் சொல்றாங்க. அந்த அதிகாரத்தை ஒழுங்கா படித்து பார்த்தால் புரியும். இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கு ஒரு புதிய பிரமாணத்தை கொடுக்கிறார். நன்மையான, மேன்மையான, யதார்த்தமான வாழ்க்கை முறையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உதாரணத்திற்கு, கொலை செய்யாதிருப்பாயாக என்று உங்களுக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருத்தரை பகையோட மனசுல வச்சிருந்தாலே அதுவே கொலைக்கு சமம் தான். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்றேன், தப்பான பார்வையோட ஒருத்தரை பார்த்தாலே அது தப்பு தான், அது விபச்சாரம் தான். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீங்கள் பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வையுங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். இப்படி பல புதிய பிரமாணங்களை
அந்த ஜனங்கள் இதுவரை கேட்டிராத பல விஷயங்களை அவர்களுக்கு அவர் போதிக்கிறார். ஆனா இந்த ஜனங்க யாரு? பாரம்பரியமான இஸ்ரவேலர்கள், நியாயப்பிரமாணத்தை பின்பற்றியே ஆக வேண்டும் என்ற நம்பிக்கை உடையவர்கள். இவர்கள் யாருப்பா? புதுசா இயேசு மத்தியில் வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு, இது வரைக்கும் நம்ம கேட்காத விஷயங்களை பத்திலாம் பேசுறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு, உப்புன்றாரு, விளக்குன்றாரு, ஆவியில் எளிமைன்றாரு, என்னென்னமோ சொல்றாரு. இவருடைய நீதியை காட்டிலும் பரிசேயர்களுடைய நீதி பெருசா இருக்கக்கூடாது, இவர் நம்ம பின்பற்றணும்லாம் சொல்றாரு அப்படின்னு இந்த ஜனங்க பயந்துடக்கூடாது. புதுசா ஏதோ சொல்றாரு, தேவனை விட்டு நம்மளை பிரிக்கிறாரு அப்படின்னு நினைச்சு இவங்க பயந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இயேசு அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. இந்த பிரமாணங்களை நான் சொல்லி இந்த விஷயங்கள்லாம் நீங்க பின்பற்றினீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் ஒரு உறுப்பு கூட, ஒரு எழுத்து கூட அழிந்து போவதில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அதுக்கு இன்னும் அர்த்தம் என்னன்னா, நான் சொல்லுகிற இந்த பிரமாணத்தெல்லாம் நீங்க பின்பற்றினாலே நீங்க நியாயப்பிரமாணத்தை முழுசா பின்பற்றுற மாதிரி தான் நினைச்சுக்கோங்க, தேவன் அப்படிதான் பார்ப்பாரு, இந்த பிரமாணங்களை பின்பற்றுங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி அதை எடுத்து சொல்றார். விபச்சாரத்துல கையும் களவுமா மாட்டின ஸ்திரீயை அவர்கிட்ட கொண்டு வரும்போது உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறின்னு தான் சொன்னாரு. அங்க போயிட்டு நியாயப்பிரமாணத்துல ஏன் கல்லெறின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா தப்பு செய்யக்கூடாதுன்றதுக்காக போட்டிருக்காங்க, அதுக்குன்னு கல்லெறின்னு அவசியம் இல்லை அப்படின்லாம் அவங்ககிட்ட பேசிட்டு இல்லை. உங்களை தப்பு செய்யாதவன் முதல் கல்லை எறின்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசி அவங்களை அமுச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் இவரும் கல்லால எரியல, இவரும் நியாயப்பிரமாணத்தை மீறினாரு. இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாரு. யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசணும்னு இயேசுக்கு தெரிஞ்சிருந்தது. நியாயப்பிரமாணத்தை தூக்கி பிடிக்கணும் அப்படின்றது அவர் நோக்கமும் இல்லை, அதை ஒழிக்கணும்னு பேசி வாதாடிட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு விருப்பமும் இல்லை. இதே யுக்தியை தான் பவுலும் பல இடங்கள்ல நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசும்போதெல்லாம் கையாண்டிருப்பார். யூதனுக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணம் உள்ளவனுக்கு உள்ளவனை போலவும், நியாயப்பிரமாணம் இல்லாதவனுக்கு இல்லாதவனை போலவும். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் அப்படின்னு இயேசு சொன்னார். நான் இவ்வளோ விளக்கங்களை கொடுத்தோம், இவ்வளோ விஷயங்களை நான் பேசியும் வழக்கம் போல சில பேர் வந்து இப்போ என்னதான்டா சொல்ல வர அப்படின்னு கேட்பாங்க. என்னமோ நான் இவ்வளோ நேரம் எதுவுமே சொல்லாத மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்பொழுது கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஸ்ட்ரிக்ட் ப்ரீச்சர்ஸ், கடுமையாக போதிக்கிறவர்கள், பரிசுத்தத்தில் நடத்துகிறவர்கள் அப்படின்லாம் பேர் வாங்கினவங்க எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஜனங்க கிட்ட பேசும்போது அப்படின்னா, நம்ம எவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் நம்ம பைபிள் படிக்கிறோம், நம்ம எவ்வளோ நேரம் சர்ச்சில் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்முடைய தசம பாகம் காணிக்கைகள்லாம் நம்ம எப்படி கொடுக்குறோம், என்னென்ன ட்ரெஸ் போடுறோம், என்ன ஸ்டேட்டஸ் போடுறோம், என்னென்ன பார்க்குறோம், எங்கெங்கே போகிறோம் வரோம், இவைகளெல்லாம் பண்ணால் தேவனுக்கு பிரியம், இவைகளெல்லாம் பண்ணால் தேவனுக்கு அருவருப்பு என்று நம் வாழ்க்கை முறைக்கு, நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதில் தவறு எதுவும் இல்லை. தேவன் என்று ஒருவர் இருந்தால் ஒழுங்கீனங்களை விரும்புகிறவராக அவர் இருக்க மாட்டார். ஜனங்களுக்கு ஒழுக்கங்களை போதிக்கிறது நல்லதுதான். ஆனால் எவைகளெல்லாம் ஒழுக்கம் என்பதில் தெளிவு வேண்டும். லெகின்ஸ் போட்டா என் தேவன் உன் காலை உடைப்பார், சர்ச்சுக்கு லெகின்ஸ் போட்டு கூட்டு வர நீ, அந்த மாதிரி பேசுற ஒரு போதகர் அதே சபையில் இங்கிலீஷ் சர்வீஸ்ல வர ஒரு பணக்காரங்க கிட்ட போய் அப்படி பேசுவாரா? சினிமா பார்த்தா சாபம் வரும், சினிமா பார்ப்பது தேவனுக்கு அருவருப்பு அப்படின்னு ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை விட ஒரு பெரிய ஊழியக்காரர் சினிமா டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பிரேயர் நடத்தி சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா வளரணும், இந்த படம் உங்களுக்கு நல்லா வரணும் அப்படின்லாம் பிரேயர் நடத்திட்டு இருக்காரு. டிவி சேனல் ஆரம்பிச்சு காரசாரமான சினிமா செய்திகள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இதில் எது கரெக்டு, இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பேசி முடிவெடுக்க மாட்டாங்க. நேரில் சந்திச்சாங்கன்னா அன்பை பரிமாறிப்பாங்க, மரியாதை நடந்துப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஜனங்க கிட்ட தேவன் எப்படிப்பட்டவர் என்று ஸ்ட்ரிக்டா பிரசங்கம் பண்ணுவாங்க. இதில் மாட்டிட்டு தவிக்கிறது அந்த ஜனங்க தான். ஒழுக்கத்தை போதிக்கிறேன் என்று சொல்லி ஜனங்களை இழிவுபடுத்தியும் உதாசீனப்படுத்தியெல்லாம் பேசக்கூடாது. இந்த உளவியலுக்கெல்லாம் காரணம், தேவன் என்று ஒருவர் இருந்தால் அவர் உண்மையாகவே எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்ள மனதில்லாமல் தங்களுக்கு தெரிந்த அறிவோடு ஒரு மூடப்பட்ட மனப்பான்மையோடு இந்த உலகத்தில் பொதுவாக நடக்கிற அரசியல், வியாபாரம், அறிவியல் வளர்ச்சி, வரலாறு, கலாச்சார மாற்றங்கள் இவைகள் எதை பற்றியுமே அறிவை வளர்த்து கொள்ளாமல் தங்களுக்கு கிடைத்த இந்த ஜனங்களை ஆடுகள் என்று தேவன் உவமையாக சொன்னதுனால உண்மையாகவே இவர்கள் எல்லாம் ஆடு மாடுகள் போலவும் தாங்கள் இவர்களை மேய்த்து கொண்டிருக்கிறது போலையும் நடந்து கொண்டிருக்கிறார்கள்.
இவைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய காரணம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வேத பகுதிகளின் உண்மையான நோக்கங்களை இவர்களும் ஆராய்வதில்லை, ஜனங்களையும் ஆராய விடுவதில்லை. மதம் என்ற ஒரு அடிமைத்தனத்திற்குள்ள அவர்களை வைத்திருக்க விரும்புகிறார்கள். இதற்கு ஒரு உதாரணம் தான் இஸ்ரவேலருக்கு மோசே மூலமாய் தேவன் கொடுத்தார், இதில் நம் தேவனை அறிந்து கொள்ளலாம் என்று இவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கொடுக்கும் இப்படிப்பட்ட விளக்கங்கள். எப்படி பரிசேயருக்கு ஒரு நீதி இருந்ததோ, மனுஷருடைய சடங்காச்சாரங்களையும் அவர்களுடைய விதிகளையும் உட்புகுத்தி நியாயப்பிரமாணம் என்று மக்களை பின்பற்ற வைத்தார்களோ, அப்படியே பல காரியங்களை இன்றைக்கும் போதனை என்ற பெயரில் போதகர்களும் பல ஊழியர்களும் மக்களை அடிமைத்தனத்திற்குள் வைத்திருக்கிறார்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று இயேசு கூறினார். இந்த காணொளி மூலம் நான் பகிர்வது இவைகள்தான். நியாயப்பிரமாண கட்டளைகளை எழுத்தின்படியே தேவன்தான் கொடுத்திருப்பார், ஆனால் பாதியில் மனசு மாறி இனி இதெல்லாம் பின்பற்ற வேண்டாம் என்று தேவன் மாற்ற மாட்டார். இந்த காரணத்திற்காக தான் யூதர்கள் இன்றும் நியாயப்பிரமாணத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்கிறார்கள். மோசே தன்னுடைய அறிவிலிருந்து இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த, நன்றாக ஒரு நாடாக இஸ்ரவேல் மக்கள் வளர விதிமுறைகளையும் ஒழுக்கங்களையும் தேவன் கூறுகிறார் என்று எழுதி வைத்திருக்கலாம். இவைகளுக்கெல்லாம் பின்னால் வரலாறும் அரசியலும் கலாச்சாரங்களும் மனிதர்களின் அறிவாற்றலில் வளர்ச்சி பெறுதலும் 1000 வருஷங்களாக மனிதர்கள் தேவன் மேல் வைத்திருக்கும் புரிதலில் மேம்படுதலும், அந்த புரிதல் அதிகமாகுதலும், இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமாகிய அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது என்ன? நன்றி.